சொல்லுங்க. நெத்திலி மீன் குழம்பு. அடடா சூப்பர் அப்பு. இன்னைக்கு வாங்க சமைக்கலாம். நெத்திலி மீன் எப்படி சுத்தம் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நெத்திலி மீன் சுத்தம் பண்ணுறது ரொம்ப சுலபம். முதல்ல கத்திரிக்கோல் எடுத்து 2 சைடில் இருக்கிற ரெக்கையை கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தலையை கட் பண்ணிக்கோங்க. தலையை கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த குடலை எடுத்துடுங்க. கையில் மிச்சம் மீதி இருந்தால் அதையும் எடுத்துடுங்க. அடுத்தது அந்த மேலே செவுள் இருக்கும், அது கொஞ்சம் சின்னத்தான், அதையும் எடுத்துடுங்க. எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நடுவில் ஒரு முள் இருக்கும், முக்கியமானது அதான். அந்த முள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் குழந்தைங்க கூட சாப்பிட்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அப்படியே வறுத்தாலும் சூப்பராக இருக்குமா. அவ்வளோதாம்மா. இப்போ பாருங்கள் சுத்தமாகிடுச்சு பாருங்கள். அப்படியே நீங்கள் குழம்பு செய்யலாம், மீனையும் வறுக்கலாம். நெத்திலி மீன் இப்போ சுத்தம் பண்ணியாச்சுமா? இப்போ நெத்திலி மீன் குழம்பு செய்யலாம் வாங்க. நெத்திலி மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: 2 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் 3, கறிவேப்பிலை கொஞ்சம், உரிச்ச பூண்டு 5, எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, 4 டீஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள், கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூனு வெந்தயம், தாளிக்க தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. பாத்திரம் சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, பூண்டு போட்டு வதக்கிடுங்க. வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு தக்காளி போடணும். தக்காளி வெங்காயம் வதங்கும் போது பச்சை மிளகாய் போட்டுக்கணும். போட்டு வதங்கின பிறகு நம்ம புளி மிளகாத்தூள் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றணும். ஊற்றிட்டு குழம்பு நல்லா சுண்டி வரும்போது மீனை போடுங்க. மீனை போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பொறுத்து நல்லா கொச்சி ட்ரை ஆகிடும். நல்லா ஒரு திக்னஸ் கலரில் வந்துடும். அப்போ கொத்தமல்லி போட்டு குழம்ப இறக்கிடுங்க. இப்போ சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாம் வாங்க. சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.